கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு எனது தந்தை சாலை விபத்தில் உயிரிழந்தார். அவரது அவரது நினைவை தாங்க முடியாமல் பல பல நாட்கள் சோகமாகவும், அவர் கூட இல்லாததால் ரொம்ப கஷ்டமாகவும் என்னுடைய லைஃப் போயிட்டு இருந்துச்சு. தன்னுடைய திருமணத்தில் அப்பாவை எப்படியாச்சும் கொண்டு வரணுன்ற ஒரு இதுக்காக நிறைய இடங்களில் தேடி அப்பாவை நேரில் பார்க்குற மாதிரி செய்யணுன்றதுக்காக செஞ்சு, அப்பா கூடவே இருக்கிற மாதிரி தன்னுடைய திருமணத்தில் அப்பா வந்து வாழ்த்துற மாதிரி இருக்கணுன்றதுக்காக ரொம்ப நிறைய இடங்களில் தேடி அப்பாவை மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக அப்பா சிலையை உருவாக்கி தன்னுடைய திருமணத்தில் அவர் பங்கெடுத்து அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சதால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பா மிகவும் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அது மறக்க முடியாததால் இந்த மாதிரி செஞ்சு அப்பாவுடைய ஞாபகமாக வீட்டில் இருக்கணுன்றதால இது மாதிரி தினம் தினம் எழுந்திருக்கும் போது அப்பா இல்லைன்ற ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே யாராச்சும் அப்பா அம்மா கூட போனாங்கன்னா நம்ம அப்பா இல்லையே அப்படின்ற ஒரு சோகம் இருக்கும் எனக்குள்ளே. எதுக்காக இருந்தாலும் நம்ம அப்படி நினச்சி இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதால இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சு அப்பாவை நம்ம கூடவே வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அப்பாவுடைய மெழுகு சிலையை உருவாக்கி தன்னுடைய திருமணத்தில் வச்சு திருமணம் செஞ்சேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பா கூட இருக்கிறாருன்ற ஒரு உணர்வை எனக்கு தந்துச்சு. தினம் தினமும் நான் வீட்டில் அப்பாவை பார்க்கும்போது வீட்டில் என் கூட தான் எங்கள் அப்பா இருக்கார், அவர் எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்காருன்ற ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே இருக்குது. நம்ம கூட தான் நம்ம அப்பா இருக்கார், எப்பவும் இருப்பாருன்றதை எனக்கு முன்னாடியே நினச்சிட்டு இருந்தாலும் இப்போ கூடவே இருக்காருன்ற ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே இருக்குது. சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் போலீஸ் ஆகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தாங்க. தம்பிங்களையும் அப்படி தான் வளர்த்தாங்க. அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் அம்மாவும் ரொம்ப சந்தோஷமானாங்க. அப்பா நம்ம கூடவே இருக்காருன்ற ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே இருக்குது. அப்பா இல்லாத கஷ்டம் இப்போ எங்கள் வீட்டில் இருக்க யாருக்குமே இல்லாத மாதிரி இருக்குது. அப்பா கூடவே இருக்கிறதால எப்போவுமே அப்பாவை நினச்சிக்கிட்டு தான் எல்லாமே செய்வேன். இப்போ அப்பா கூட இருக்காருன்ற ஒரு சந்தோஷத்தில் எல்லாத்தையும் நான் செய்வேன். எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே அப்பா இல்லைன்றது ஒரு இது இல்லாத மாதிரி இருக்குது. அப்பா நம்ம கூட தான் இருக்கார் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குது. அப்பா எங்கள் கூட தான் இருக்கார், எல்லாத்துக்கும் எங்கள் கூட தான் இருப்பார், எங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்வழிப்படுத்துவார், நல்லதை தான் செய்வார். அப்பாவை நாங்கள் எப்போவுமே தெய்வமாக தான் மதிப்போம். அப்பாவை நாங்கள் எப்போவுமே தெய்வமாக தான் வணங்குகிறோம். நாங்கள் செய்கிற தொழிலில் எல்லாத்துலேயுமே அப்பாவை மட்டும்தான் வச்சு தெய்வமாக வணங்கிட்டு தான் எல்லாமே செய்வோம். இப்போவும் அப்படி தான் செஞ்சிட்ருக்கோம். எங்களுக்கு அப்பா அவ்வளோ தூரம் பிடிக்கும். அப்பா எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தது எல்லாமே அப்படி உள்ளுக்குள்ளே இருக்கும். அதனால் அதை நாங்கள் எப்பவும் மறக்க மாட்டோம். அப்பாவை நாங்கள் தெய்வமாக தான் வணங்குவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.